வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ சீடை பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு 3/4 அழாக்கு உளுத்தம் பருப்பை நம்ம செவக்க வறுத்துக்கணும். வெறும் இல்பச்சட்டியில் செவக்க வறுத்து அதை நல்லா மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி சலித்து வச்சுக்கணும். இப்போ வறுக்க போகிறேன், வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெறும் இல்பச்சட்டியில் போட்டு வறுக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருவோம். அப்புறமா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஆறின அப்புறமா நல்லா ஆறிடுச்சு. இதே இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி சலித்து எடுத்துருவோம். சலிக்கணும், கண்டிப்பாக சலிக்கணும். உளுத்தம் பருப்பை நல்லா பொடி பண்ணியாச்சு. அதை இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துட்டுருவோம். பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. சலித்து எடுத்துட்டாச்சு. இதில் வச்சு நல்லா சலித்து எடுத்தாச்சு. இது குருணை, இது நல்லா பொடியாக கிடச்சிருக்கு. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருவோம். பாருங்கள், உளுத்த மாவு நல்லா சலித்து ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், நல்லா பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா களைஞ்சி ஊற வச்சு 1 மணி நேரம் ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சு மிஷினில் அரைச்சின்னு வந்தாச்சு. இதை என்ன பண்ணோம், நமக்கு எவ்வளோ தேவையோ கப்பு. இப்போ இந்த கப்பால் 2 கப்பு எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் 2 கப்பு எடுத்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 2 கப்பு அளவு போட்டு நம்ம இதை வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, இந்த நான் வறுக்கும் போது காமிக்கிறேன். இப்படி எப்படி தள்ளினா டலக் டலக்குன்னு இப்படி ஆடும் அது. இப்போ பாருங்கள், இப்போ எப்படி டைட்டாக இருக்குல்ல, நான் கலரும் போது இப்படி டைட்டாக இருக்கு இல்லையா மாவு, அது நான் நம்ம பதம் வந்தோடனையும் அப்படி தள்ளினா அப்படி போகும், அப்படி தள்ளினா இப்படி வரும். அந்த மாதிரி வறுத்துக்கணும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வறுத்துன்னு இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் இது வறுத்து எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ எப்படி லேசாக எடுத்து பாருங்கள். இப்படி தள்ளினா இப்படி விழும், இப்படி தள்ளினா அப்படி விழும். தெரியுறதா? பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப செவக்க வேண்டாம். ஆனால் கலர் மாறி இருக்கு பாருங்கள், எப்படி டலக் டலக் டலக்குன்னு போகுது. இந்த அளவு வறுத்தா போகிறோம். இதை பாருங்கள், இப்படி டான்ஸ் ஆடுற பதம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்படி பண்ணால் இப்படி போகும், இப்படி பண்ணால் அப்படி போகும். சலக் சலக்குன்னு வருது. இந்த சமயத்தில் இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலான்னா, இதை சலிச்சுக்கணும். இதையும் ஆற வச்சுட்டு சலிச்சுக்கணும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி தேங்காய் திருவி வச்சுக்கலாம். டைமும் மிச்சமாகும், நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுறேன். இப்போ தேங்காய் ஒரு மூடி நெருக்கி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் நம்ம போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ இந்த மாவு ஆறி எடுத்து இதை ஜல்லடையில் போட்டு சலித்து எடுத்துருவோம். பாருங்கள், அதை ஆறுறதுக்குள்ளே தேங்காய் பொடி பண்ணி வச்சாச்சு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சாச்சு, பெருங்காயம், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சலிச்சுட்டு அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. சலிச்சாச்சு. குருணை இந்த மாவு பாருங்கள், எவ்வளோ குருணை நிற்குது. இது இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம சலிச்சப்புறம் 1.5 கப்பு கிடச்சிருக்கு நமக்கு. 2 கப் போட்டோம் இல்லையா வறுக்கிறதுக்கு. வறுத்து சலிச்சாச்சு.
அதை எடுத்து இந்த ஒரு பேசனில் கொட்டின்றலாம். 1 கப்பு, ஒரு அரை கப்பு, 1.5 கப்பு நமக்கு மாவு கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த 1.5 கப்புக்கு 2 ஸ்பூன் உளுத்த மாவு அரைச்சி வச்சோம்ல, அந்த உளுத்த மாவுலேருந்து 2 ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுக்கணும். போட்டாச்சு. அப்புறம் பெருங்காயம் நல்லா 1 ஸ்பூன் போடலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், பட்டர், நல்லா பட்டர் போட்டாச்சு. இப்போ அடுத்தது தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு, போட்டாச்சு. அவ்வளோதான். இதை தண்ணி தெளித்து நம்ம முதல்ல கையால் கலந்து விட்டுட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி, அப்புறம் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். முன்னாடியே வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சருக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இதை சின்னதாக, அதாவது ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இது மாதிரி சும்மா 2 விரலால் உருட்டி ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை ஒரு ஒயிட் கலர் துணியில் இப்படி தான் உருட்டணும். அழுத்தி 2 கையை வச்சு உருட்டக்கூடாது. இதை மாதிரி உருட்டி ஃபேன் கீழே வச்சிடணும். இங்கே ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டுக்கலாம். இல்லை வெள்ளை வேஷ்டி இருந்தால் அதுலேயும் போட்டுக்கலாம். வெள்ளை துணி போட்டு ஃபேன் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நான் உருட்டி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பிள்ளையார் உட்காந்துருக்கார். பிள்ளையார் வச்சாச்சு. இது உருட்டி போட்டாச்சு. இது மாதிரி பேப்பரில் உருட்டி போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். உருட்டி இப்படி போட்டு வச்சாச்சு. பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம போய் எண்ணெயை காய வைக்கலாம். எண்ணெய் காய வச்சாச்சு. காஞ்சின்னு இருக்கு, காயட்டும். அது மாதிரி இந்த பேப்பரில் போட்டு வச்சதை கொஞ்சமாக ஒரு தட்டில் போட்டு எடுத்துன்னு வரணும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டுறணும். சிம்மில் தான் பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப பெருசாக வச்சுருந்தா மேலெல்லாம் இதுவாகிடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ காஞ்சிடுத்தான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸை போட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் காஞ்சிடுத்து, மேலே வந்துடுத்து பாருங்கள். போட்டது. பகவானி விநாயகா, விக்னேஸ்வரா, கிருஷ்ணா கோவிந்தா, என்னப்பனே பிரபு. ஒரு 2 நிமிஷம் காயட்டும். காஞ்சோனே நம்ம அதை போட்டுடலாம். நம்ம பேப்பரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஃபேன் கீழே, அதை இதில் போட்டுடலாம். நம்ம காஞ்செடுத்து இதை மொல்லமாக சைடில் அப்படியே போடணும். அவ்வளோதான், கொதிச்சுட்டுருக்கு. சிம்மிலேயே வச்சு பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்படி கலந்து விடலாம். ஆகட்டும். இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே மீடியமில் வச்சு இப்போ நம்ம பண்ணலாம். சீடையை அழுத்தி உருட்டக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி உருட்டி இப்படி 2 ஃபிங்கரில் உருட்டி இப்படி போட்டோம்னா போதும். இப்படி நல்லா வச்சு இப்படி தேய்ச்செல்லாம் உருட்டக்கூடாது. ஆயிடுத்து பாருங்கள், சவந்தெடுத்து. இவ்வளோ சவக்க கூட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இது தட்டில் போட்டு காமிக்கிறேன். கிளிங்குன்னு சத்தம் வரும். அதில் அதான் கணக்கு. இப்போ இதை எடுத்தாச்சு. அடுத்த எடு போடலாம். இப்போ ஒரு செகண்டு கொஞ்சம் பெருசில் வச்சு கொஞ்சம் சூடு கொடுத்துக்கலாம் எண்ணெய்க்கு. அவ்வளோதான். இப்போ சிம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இட கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்தா நக்மணி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. அவ்வளோதான். இப்போ சிம்மில் வச்சு ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். பயமே இல்லை. பகவானை நம்பி பண்ணுங்க, சூப்பராக வரும். பாருங்கள், பகவானில் இவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டு கப்பு மாவு போட்டோம். 1.5 கப்பு வறுத்து மாவாச்சு பண்ணிட்டு பாருங்கள் எப்படி கலன்னு சத்தம் கேட்குறதுன்னு. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், வெடிக்காமல் சூப்பராக வரும். தேங்க்யூ வெரி மச். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குது. எல்லோரும் நல்லா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க எல்லோரும். தேங்க்யூ வெரி மச்.